ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா வரப்போகிற மல்லி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய அரவிந்த் கையில் பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்தோட மொபைல் வந்து எக்ஸைட்டிங்கில் வந்து துள்ளி குதிக்கிறதுல வந்து மொபைல் விழுந்துருக்கு. அந்த மொபைல் எடுக்க போகிறப்ப நம்மளுடைய மல்லி களத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தாலி வந்து வெளியே வந்துருது. இதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அது கல்யாணம் ஆகலன்னு சொல்லி தானே எங்களை வந்து பொண்ணு பார்க்க சொல்லி இப்போ பார்த்தா உங்கள் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து எல்லா உண்மையும் வந்து அரவிந்திடம் வந்து சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து நம்மளுடைய அரவிந்தே வந்து நிப்பாட்டுருவாருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. நம்ம மல்லியோட அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நீ உன்னால் நினைச்சேன்னா நான் வந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து ஒரே வள்ளி அரவிந்த் மூலமாக மட்டும்தாங்க இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியும். எல்லா விஷயத்தையும் சொல்லி அரவிந்த் கையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அரவிந்தும் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய வெண்பாவை பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் வந்து ஊரெல்லாம் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அரவிந்த் சாரால் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வெண்பா வந்து கூட்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து நம்மளுடைய விஜய்க்கு வந்து கால் பண்ணி அட்ரஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. சார் உங்களுடைய பொண்ணு எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் உடனே வரேன், இப்போ என் பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சார் வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சார் நீங்கள் வந்து இப்படி தான் வந்து குழந்தைய கேர்லெஸ்ஸாக வந்து விட்டு வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சார் நான் இப்போ தான் வந்து என் பொண்ணை வந்து காணோம் அப்படின்ட்டு ஊரெல்லாம் வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணு தேடுறீங்க, உங்கள் பொண்ணு வந்து அவங்க அம்மா மல்லி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க அம்மாவை கூட வந்து அவங்கள கூப்பிட்டு போய் வந்து சேருங்க வெண்பாவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு ரொம்ப நன்றி. யார் வந்து வெண்பாவை வந்து கூப்பிட்டு வந்தது அப்படின்றாங்க. அரவிந்தோட நம்பரை வந்து கொடுத்து பார்த்திங்கன்னா சார் ரொம்ப நன்றி சார், என்னுடைய மகளை வந்து போலீஸில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய வெண்பா பார்த்திங்கன்னா மல்லியம்மான்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்முடைய விஜய்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து வருத்தமாக இருக்குங்க. மல்லி வந்து பார்க்காத வெண்பா வந்து கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மல்லியை வந்து பார்க்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பாபு வந்து ரொம்பவுமே வந்து அராஜகம் பண்ணுறாங்க. இருந்தாலுமே வந்து நம்மளுடைய விஜய் சார் பார்த்திங்கன்னா நான் மல்லியை வந்து பார்த்து மல்லி நான் செஞ்சதெல்லாம் வந்து தப்பு தான், இனிமேல் வந்து நான் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன், கோவப்பட மாட்டேன், என்னுடைய மகளுக்கு வந்து நீ அம்மாவாக இருக்கணும் அப்படின்ற கேர்டேக்கரை வந்து பழையபடி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறாங்க. என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி. சார் நீங்கள் என்ன சார் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அப்படின்றாங்க. நம்மளுடைய வெண்பாவை பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷங்க. மறுபடியும் வந்து எங்கள் வெண்பாவை வந்து பார்க்க போகிறோமோ அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பாவை பார்த்தது பயங்கர சந்தோஷங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாபு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.